ரைட் சார், அது அரசுக்கிட்ட போறீங்க. அரசு உதவி செய்யணுங்கிறது இல்லை சார். அரசு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். அரசுக்கு கோயில்கள் உதவி செஞ்சுருக்கு, முதல்ல மாற்றிக்கொள்ளணும். அரசு உதவி செய்கிறதா இருந்தால் அரசோட பணம் நம்மள்ட்ட வரணும் கோயிலுக்கு, இல்லையா? அரசு ஒத்த பைசாவை ஒரு 1,00,000 வகுத்தா எவ்வளோ ரூபா? ஒத்த பைசா கூட செய்ய வேண்டாம். எங்களுடைய காசு இருக்குல்ல, கோயிலோட காசு. எந்த கோயில்? இந்துக்கள் கோயில் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. இந்த ஊருக்காரங்க யாராவது தெரிஞ்சு ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்கள். என்கிட்ட ஒரு வருஷத்துக்கு அப்படி சொல்லாமல், இப்போ எலக்ட்ரிசிட்டி மேலே எலக்ட்ரிசிட்டி வரி போடுறாங்களா? ஆமான்னு சொல்லுங்க சார். சார் நீங்களும் சொல்லணும் மேடம். எலக்ட்ரிசிட்டி வரி போடுறாங்க, தண்ணிக்கு வரி போடுறாங்களா? வரி போடுறாங்க. அப்புறம் சுகாதாரத்துக்கு வரி போடுறாங்களா? இப்படிலாம் வரி போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குது இல்லையா, அவங்க சாப்பிடணும் இல்ல, அது வேலைக்காரங்கலாம் சாப்பிடணும். அவங்க ரிட்டையர் ஆனால் பென்ஷன் கொடுக்கணும்ல, அது எங்க இருந்து கொடுக்குறாங்க? யாரோட வரி பணம்? அதான் ஏடிஎம்கே வரி பணம், டிஎம்கே வரி பணம், கம்யூனிஸ்ட் வரி அப்படிலாம் இல்ல, மக்களோட வரி பணம், பொதுமக்களோட வரி பணத்தில் கொடுக்குறாங்க. சரி, அதே மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கலெக்டர் வேலை பார்க்குறாரு, அவங்களுக்கு யாரு சம்பளம் கொடுக்குறாங்க? ரைட் கொடுக்குறாங்க. அப்ப மந்திரிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சம்பளம் ஒரு மாசத்துக்கு 1,05,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எங்கேருந்து கொடுக்குறாங்க? பொதுமக்கள் வரி பணம் தான். இல்ல பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சீஃப் மினிஸ்டருக்கு 2,05,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அது யார்கிட்ட இருந்து கொடுக்குறாங்க? பொதுமக்கள் வரி பணம். இது மட்டும் அமைதியா சொல்றீங்க, சொல்லுங்க. பொதுமக்களோட வரி பணம். அதே மாதிரி அறநிலைத்துறைக்காரங்க இருக்காங்க. அறநிலைத்துறைன்னு ஒரு துறை இருக்குல்ல, இந்து அறநிலைத்துறை. அதுல அதிகாரியில இருந்து கமிஷனர் வரைக்கும் இருக்கா, மினிஸ்டர் மந்திரி வரைக்கும் இருக்காரு. அவங்களுக்கு சம்பளம் எதுல இருந்து கொடுக்குறாங்க? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. எல்லாருமே வரி பணம் சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. யாரோட சார், யாரோட வரி பணம்? நீங்க சொல்லுங்களா சார்? சார் நீங்க டிவில வர மாட்டேன், கவலைப்பட அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாரு. நல்லா சொல்லு சார். மக்களோட வரி பணம் தானே சார். இந்த பின்னாடி ஐயா இருக்காரு இல்லையா, அகத்தீஸ்வரர், சத்தியமா சொல்றேன், நீங்க எல்லாம் சொன்னது உங்களை சுட்டி காட்டுறேன்னு நினைக்க கூடாது, தப்பா சொல்லணும். நீங்க எல்லாம் சொல்றது பொய். சத்தியம் சத்தியம் சத்தியம். என்ன பொய்? அறநிலை போலீஸுக்கு வந்து சம்பளம் கொடுக்கறது வரி பணம் நீங்கள 100க்கு 100 மார்க் கரெக்ட், உண்மை. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல பொதுமக்களோட வரி பணம் சொன்னீங்கல்ல, 100க்கு 100. இவருக்கு நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு வந்து மக்கள் வரி பணம் சொன்னீங்கல்ல, 100க்கு 100 உண்மை. அதே மாதிரி மந்திரிமார்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, வரியில் மக்கள் வரி பணத்தில் 100க்கு 100 உண்மை. ஆனால் அறநிலைத்துறை அதிகாரிகள், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்லேருந்து கமிஷனர்லேருந்து ஆணையர்லேருந்து மினிஸ்டர், அறநிலைத்துறைக்கு ஒரு மினிஸ்டர் இருக்கு, அவருடைய சம்பளங்கள் மட்டும் மக்களோட வரி பண்ணணும். ஆமான்னீங்க இல்லையா? நீங்கள் எல்லாரும் மாற்றிக்கிறோம். நீங்களே மாற்றிக்கிட்டீங்களா? பொய்ன்னு சொன்னால் கோச்சிக்கிட்டு தப்பு 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 மாறிக்கணும். யாரோட பண்ணா? கோயில் மேலே. அதுக்கு தான் எலக்ட்ரிசிட்டியில் வரி போடுறாங்களா? ரைட். பொதுமக்கள் சுகாதாரத்துக்கு வரி போடுறாங்கல்ல, கோயிலுக்கு வரி போட முடியுமா? முடியலாமா? போடலாமா? கோயிலுக்கு எப்படி போடுவீங்க? கோயிலுக்கு சாமிக்கு எப்படி போடுவீங்க? வீட்டுக்கு வரி போடலாம், கோயிலுக்கு போடலாமா போடக்கூடாதா? சொல்லுங்க சத்தியமா சொல்லுங்க மேடம். அந்த அம்மா சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஆமா, கவனிக்கல. அப்ப சார் இருங்க, ஆனா போடக்கூடாது இல்ல, சத்தியமா சொல்றேன். அகத்தீஸ்வரன் சத்தியமா வரி போடுறாங்க. நம்ம இந்து கோயில்கள் மேல போன அரசாங்கமும் இந்த அரசாங்கமும் அதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் கிட்டத்தட்ட 50 வருட காலம் 1959 வரி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிய சார் அமைதியா, உங்களுக்கு தெரியல, இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஏன்னா இதை வந்து உங்களுக்கு அரசாங்கம் சொல்றதே இல்லை. நல்லா சார் வேணாம், அமைதியா இருங்க. கோயிலுக்கு வரி போடுறாங்களா இல்லையா? போடுறாங்க. இப்ப மாறிக்கிடுங்க. ஆமா, யார் சொல்றா? பொன்மாணிக்கல் சொல்றா. இது உண்மையா? 50 லட்சம் மடங்கு உண்மை. சத்தியம் சத்தியம். வரி போடுறாங்க. அதுக்கு அடுத்தது யார் வரி போடுறா? அரசாங்கம் வரி போடுற. எந்த அரசாங்கம்? போன அரசாங்கம் போடுது, இந்த அரசாங்கம் போடுது, அதுக்கு முன்னாடி இந்த 30 வருஷத்துல அரசாங்கமும் போட்டுக்கிட்டே இருக்கு வரி. யார் கோயில் மேல போடுற? இந்து கோயில்கள் மேல போடுறாங்க. எவ்வளவு வரி போடுறாங்கன்னு கேட்கணுமா இல்லையா? கேளுங்க, நீங்களும் கேளுங்க சார். எவ்வளவு வரி போடுற? எவ்வளவு வரி போடணும்? கேட்பாங்க. எவ்வளவு வரினா சார்? 2017 வரி போட்டது 340 கோடி. சிவசிவா. இப்ப இந்த பொய்யா இருந்துன்னா என் நாக்கு இன்னைக்கு நைட்டே அழுகி போயிடும். ஒண்ணு. அதுக்கு அடுத்தது 2018 அவங்க என்ன செய்யறாங்க? கிட்டத்தட்ட 380 கோடி போடுறாங்க. அப்படி போனாலும் போன அரசாங்கம், எந்த அரசாங்கம் பாலிடிக்ஸ் பேச வேண்டாம், அந்த அரசாங்கத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்கு அடுத்தது 2021 ஒரு அரசாங்கம் வருது. இவங்க போட்டாங்களா பழைய ஆள் போட்டாங்களா? ஆனா 21 போட்டா 150 பத்தாதுன்னு சொல்லி 427 கோடி ரூபாய் போடுறாங்க வட்டி. அப்படின்னா எவ்வளோ? ஒரு 100 லட்சங்கிறது 1 கோடி. அப்போ 1 கோடியை நிப்பாட்டிங்கன்னா உங்க ஊர்ல 400 பேரை கூட்டிட்டு வாங்க. ஒரு ஆள் 1 கோடி, 427 பேரை நிப்பாட்டணும் வரிசையா. இவ்வளோ கோடியை இந்து கோயில்கள் மேல போடுறாங்க. ஆனா மற்ற கோயில்களில் போடுறாங்களா இல்லையான்னு சொல்லி அது சர்ச்சைக்குரிய. பாவம், அவங்கள நம்ம வந்து வம்புக்கு இழுக்கக்கூடாது. அவங்கள்ட்ட போடலை, அவங்களுக்கு போடலை. நம்ம கோயில் ஏன் அவங்க கோயில் போடலை அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. நல்லது, போடாமல் இருக்கட்டும். அவங்களும் ஒரு மதம்.
அவங்கள நம்ம மதிக்கணும். அவங்க ஒரு தெய்வத்தை கும்பிடுறாங்க, எல்லாம் ஒரே தெய்வம். ஓட்டு வராதையா? அப்போ அது பாலிடிக்ஸ் போயிடும் இல்லையா? அது இப்போ ஓட்டு வராதுங்கிறது வேற தனியா நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் சொந்த விஷயம். ஆனால் அது உண்மைதான் அது. அப்போ மொத்தத்தில் 427 கோடி இந்த அரசாங்கம் போட்டுட்டு, இப்போ இருக்கிற அரசாங்கம் போட்டுட்டு 10 சொல்லி 89 லட்சம் வரை கூட போடுறாங்க. கம்மான், இதை ப்ரெஸ் இப்போ எப்படி இந்த கிராமத்தில் எத்தனை பேருக்கு தெரியல, 40 பேர் இருக்கீங்க, 50 பேர் இருக்க தெரியல, தெரிய வச்சாச்சு. இந்த 40 பேரை ப்ரெஸ் 400 பேருக்கு, 4000 பேருக்கு, 4 லட்சம் பேருக்கு நீங்கள் கொண்டு வருவது உங்களுடைய பொறுப்பு. இதோட உண்மைத்தன்மைக்கு நான் பொறுப்பு. இந்த உண்மைத்தன்மைக்கு நான் பொறுப்பு. சத்தியம் சத்தியம் சத்தியம். 427 கோடி இந்து கோயில்களுக்கு போடுறாங்க. போட்டுட்டு 10 சொல்லி 89 லட்சம் கூட வேற போடுறாங்க. இதெல்லாம் போட்டுட்டு இந்த கோயிலை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடுவோம். அதுக்காக நான் இங்கே வரல. மொத்தத்தில் வரி போடுறாங்க. அப்போ நீங்கள் ஐயா கேட்டார், ஒரு பிரஸ்கார் சார் நம்ம நண்பர் கேட்டார், சார் பாவம் வெயில் நிற்கிறாங்க, ஐயோ முன்னாடி வாங்க சார். இல்லை அவர் வெயில் கடுமையான வெயில், பாவம் ஃபோட்டோ எடுக்கிறாரு சார். அப்போ வந்துட்டார். நீங்களும் வந்து இப்போ பேசலாமா சார்? ஓரளவுக்கு பாவம். சாரி சார், சாரி சார். மேடம் நீங்கள் பின்னாடி வர மாட்டேங்கிறீங்க, வாங்க இங்கே வாங்க, நீங்கள் வாங்க பின்னாடி, இடிச்சுக்கிட்டு வரணும். நீங்கள் வாங்க, உள்ளூர்காரங்க வர மாட்டேங்கிறீங்க, உள்ளூர்காரங்க வாங்க, லேடிஸ் தான் வரணும். ஆம்பளையால் கொஞ்சம் தள்ளி நின்னுங்க, கோச்சுக்கிறாம. அதுக்கு பின்னாடி நின்று உங்க பொம்பளை ஆளுங்க தானே வரட்டும். ஓகே சார், பேசலாமா சார்? சார் பேசலாமா சார்? இந்த கோயிலை பொறுத்து நீங்க கேட்டீங்க சார், இருங்க கேப்ப பேசலாமா? ரைட். இப்போ நீங்க கேட்டீங்க அரசு உதவி செய்யலாமா வேணாமான்னு. இப்போ அந்த கேள்வி தப்பான கேள்வி தானே? தப்பு தெரியாம கேட்கிறாரு. அரசு ஒன்னும் ஒரு உதவியும் ஒரு மண்ணாங்காட்டி எங்களுக்கு செய்ய வேண்டாம். எங்களுக்கு ஏற்கனவே வரி போடுறீங்களா? எவ்வளவு ரூபா சொல்ல மாட்டேங்கிறீங்களா சார்? பல கோடினா ஏதோ கவர்மெண்ட் உதவி பண்ற 427 கோடி, 427 கோடியே 89 லட்சம். அந்த பணத்தை போக, இந்த வரி போக சீஃப் மினிஸ்டர் ஒரு 100 கோடி ரூபா வச்சிருக்காரு. சீஃப் மினிஸ்டர் எவ்வளவு வச்சிருக்காரு? 100 கோடி. யார் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க தாத்தா கொடுக்கல, பழைய சீஃப் மினிஸ்டர் அவங்க தாத்தா கொடுக்கல, முப்பாட்டம் கொடுக்கல. நோ, எல்லாம் நம்ம கொடுத்த பணம். நம்ம பொதுமக்கள் கொடுத்தாங்களே இல்ல, பொதுமக்கள்லாம் அதில் வேற மதத்துக்காரங்களும் உள்ள வருவாங்க. இந்துக்கள் கொடுத்த பணமே அவ்வளோ சரிதானா? இவ்வளோ பணத்தை கொடுத்த பிறகு அப்புறம் நிறைய ஒரு 10 வகையான ஃபண்ட் இருக்கு. 8.9 கோடி, அப்புறம் இந்த கோடி, நிறைய கோடிகள் இருக்கு. 10 வகையான ஃபண்ட் வச்சிருக்கா. அதை இந்த கோயிலை எடுத்து இந்த கோயிலை கட்டினா போதும். உங்க பணத்தை நீங்க கொடுக்க வேண்டாம். உங்களுடைய கட்சியினுடைய ஃபண்ட் இருக்குல்ல, இன்னும் பச்சையா சொல்ல போனா ஏடிஎம்கே ஃபண்டு, டிஎம்கே ஃபண்டு, கம்யூனிஸ்ட்காரங்க ஃபண்டு, எம்டிஎம்கே ஃபண்டு, ஏதோ ஃபண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க. அந்த ஃபண்டில் ஒத்த பைசா உங்க தலையில வச்சுக்கிடுங்க. வேணவே வேணாம், வரவே கூடாது அந்த ஃபண்டு. அந்த ஃபண்டு எங்களுக்கு பிடிக்காதுல்ல, அதர்மமான ஃபண்டு வேண்டாம். நாங்கள் கொடுத்த ஃபண்டு 427 கோடி ரூபா வட்டி வரி போக. ஃபண்ட் வேற சொல்றேன்ல, அது ஃபண்ட் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபண்ட், டெம்பிள் டெவலப்மெண்ட் ஃபண்ட் நிறைய சொல்லுவேன். 10 வகையான ஃபண்ட். வருஷம் வட்டி போடுறீங்க. ஒரு வருஷத்துக்கு 427 கோடி ரூபா. 10 எவ்வளவு? 89 லட்சம். வருஷம் போடுறாங்க. அந்த வருஷம் போடுற வட்டி அந்த நீங்க தர வேண்டாம். 27 கோடி வரி வேண்டாம். அதை உங்க டிபார்ட்மெண்ட் நீங்க. நாங்க எங்க கோயிலோட சொத்து இருக்கு இல்லையா, எங்களுடைய கோயிலோட சொத்து, அந்த கோயில் சொத்துல கட்டினாவே போதும். அது போதும். உங்க ஃபண்ட் நாங்க கொடுத்துருவோம், 100கணக்கான கோடி, அதுல கொடுத்தாவே போதும். ஆனா கொடுக்கறது நாங்க பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. மெஜாரிட்டி 80% இருந்துகிட்டு, பணமும் எங்க பணத்தை வச்சுக்கிட்டு, எங்க பணத்தை நீங்க வரியா எடுத்துக்கிட்டு உங்க டிபார்ட்மெண்ட்டே பொழப்பு ஓட்டுறீங்க. 1300 பேர் சாப்பிட்றாங்க. இது என்ன பிரச்சனைனா சார், அறநிலையத்துறைக்கு ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பென்ஷன் கொடுப்பாங்கல்ல, அந்த பென்ஷனும் இந்த கோயில்ல இருந்து போகுது. என்ன நேர்த்தி கடனா? ரிட்டையர் ஆன பிறகும் உனக்கு நாங்கள் அழுவணும் கோயிலில்? நல்லா கவனிங்க, கோயிலோட சொத்து. ஆனால் இந்த கோயில் எப்படி இருக்கு? இந்த பாருங்க, ஷெட்டு. உண்மையான நந்தி உள்ள இருக்காரு, உண்மையான நடராஜர் அங்கே இருக்காரு, உண்மையான ஆதி காலத்து மூலவர் அங்கே உள்ள இருக்கிறாரு. இவனுக்கு தெய்வ விக்கிரகங்கள்ல இங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நோண்ட இனிமேல் வெளியே வரும். இதுக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். அவங்க இதை பார்க்கணும் மேடம். அவங்க பார்த்து என்ன செய்யணும்னா, அவங்க ரொம்ப மைண்ட் ஸ்வீப்பர்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதை வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தாங்கன்னா உள்ள எந்த மெட்டல் உலோகம் இருந்தாலும் சத்தம் கொடுக்கும். அந்த இடத்த மட்டும் நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா ஏதாவது கிடச்சிரும். சரிதானா? அதில் கிடச்சிடும். ரெண்டாவது, அப்புறம் சோமஸ்கந்தரோட கை கொஞ்சம் உடஞ்சிருக்கு. ஆக்சுவலாக அறுக்கப்பட்டிருக்கு அந்த காலத்தில், இப்போல்லாம் இல்லை, அறுக்கப்பட்டிருக்கு. அந்த கையை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கப்பட வேண்டும். அதோடு சேர்த்து அவங்க ஒட்ட வச்சிடலாம். அதெல்லாம் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் வரும். அறநிலைத்துறைக்கு, தெய்வ விக்கிரகங்களுக்கும் அறநிலைத்துறைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆர்கியாலஜி தான் வரணும். ஆனால் இதை எடுத்துட்டு போகணும்னு சொன்னால் நீங்கள் விடக்கூடாது. என்னுடைய அட்வைஸ். வெரி குட். போதும். ஆனால் கௌரவமாக இருக்கணும். வரக்கூடிய அதிகாரிகள்கிட்ட
தரக்குறைவான வார்த்தைகள், ஓட வாடா அப்படி இல்லை. போலீஸ்காரங்க வந்து இதை பேசுவாங்க. ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன், உங்களுக்கே சொல்கிறேன். போலீஸ்காரருக்கும் இந்த தெய்வ விக்கிரகத்தை உள்ளேருந்து எடுக்கிறீங்களா, அந்த சட்டத்துக்கு பேர் இந்திய பொக்கிஷல் சட்டம். இந்திய பொக்கிஷல் சட்டம் 1874 போடப்பட்டது. வெளிநாட்டுக்காரன், நம்மளுடைய பகைவர் பிரிட்டன் இருக்கான், அவன் பிரிட்டிஷ்காரன் போட்ட சட்டம். இந்த வருஷம் 1954 74 இதை மாற்றிருக்காங்க. மாற்றினா என்னன்னா, இது எங்கேருந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு கடமை. என்ன கடமைன்னா, உடனே கலெக்டருக்கு சொல்லணும். கலெக்டர்னா தாசில்தார்னா விஏஓ, அவங்களுக்கு சொல்லணும். அது சொல்லியாச்சு, முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க வந்துட்டாங்க. அவங்க வந்து பார்த்தா இதை கிளைம் பண்ணுறது என்னென்ன, இது யாரோடதுன்னு கிளைம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா தான் அதை தூக்கிட்டு போவோம். இங்கே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆள் இருக்கு. உங்கள் பூர்வீகம், உங்களுடைய ஆளுங்க. இந்த ஊரில் யார் மெஜாரிட்டி இருக்காங்க, அவங்க தான் அந்த காலத்தில் உழைச்சிருக்கீங்க. உங்கள் ரத்த சொட்டி உங்கள் முன்னோர்கள் சண்டை போட்டிருக்காங்கன்னா வாரில் சண்டை போட்டிருப்பான், செத்து போயிருப்பான், சில பேரை கொண்டிருப்பான். அதில் அடித்து கொள்ளையடிக்கப்பட்ட காசுகளை கொண்டாந்து வச்சு கோயிலில் கட்டுறாங்க. அது உங்களுக்கு சொந்தமான சொத்துகள், உங்களுக்கு சொந்தமான சொத்து. அதுக்காக உங்களுக்கு சொந்தமான சொத்து நாங்கள் தலைவர் வீட்டில் வச்சுக்கிறோம்னு சொல்ல முடியாது. பொது இடத்துல தான் வச்சுக்கிறோம் சார். பொது இடத்துல தான் வச்சுக்கிறோம். வந்துட்டேன் பொது இடத்துல தான் வச்சுக்கணும். இது எல்லாருக்கும் சொல்லியாச்சு சார். அதனால உங்க கேள்விக்கு பதில் சொல்றதா ரொம்ப லாங் பதிலே சொல்லிட்டேன். பணம் எங்கள்கிட்ட கோயிலேருந்து வரி போடுறது தமிழ்நாட்டில் முக்கியமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் யாருக்கும் தெரியல. இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் 427 கோடி இப்போ போட்டிருக்காங்க. பழைய அரசாங்கம் 340 கோடி வருஷத்துக்கு போட்டுட்டே இருக்கா. இப்போ போன வருஷம் போட்டாங்கல்ல, இந்த வருஷம் திருப்பி 420 கோடி. என்ன நியாயம்? உச்சக்கட்டாணி வயிறு எரியுது. வரி, கோயில் மேல வரி உலகத்தில் எங்கேயாவது இருக்குமா? மனுஷன் போடுவானா? கொலை. ஏற்கனவே எங்கள்கிட்ட 80 பெருசாட்டு நாங்கள் இருக்கோம்ல, இந்துக்கள் வைணவர், அவங்க ஏற்கனவே நம்ம வரி கட்டுறோமே. அந்த வரியை வச்சா கோயிலை நடத்தலாமே. சரி, நடத்த மாட்டேங்கிற, சட்டத்தை வச்சு நீ எடுக்கிற, சட்டத்தில் எடுக்க சொல்றான், இவ்வளவு ரூபாய் எடுக்க சொல்லி. சார் எடுக்கிறான். சார் 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 டெவலப்மெண்ட் ஃபண்டு, காமன் குட் ஃபண்டு, டெம்பிள் ரெனோவேஷன் அண்ட் சேரிட்டபிள் ஃபண்டு, அப்புறம் SC/ST கோயில் இருக்கு, ஆதிர பட்டியலிட்டுக்காரங்க, அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு கோயில்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு 1 கோடி கொடுத்துருக்காங்க. நிறைய எல்லாமே 10 கோடி 9 கோடி 9 கோடி 9 இப்படி நிறைய இருக்கு. அந்த பணத்தை நீங்க கொடுத்தாவே போதும். நீங்க எங்களுக்கு வேண்டாம், வேண்டாம். மற்ற கட்சிகள் என்ன இருக்கு, அந்த கட்சி பொதுமக்கள் பண்டும் எனக்கு வேண்டாம். பொதுமக்கள் உள்ள வருவாங்க. சமூகத்தின் இது வந்து இந்துக்களோட ஃபண்டு, இந்துக்களோட கோயில கோடிக்கணக்கில் இருக்கு. அந்த ஃபண்டை கொடுத்தா போதும். கொடுக்க போகும்போது பிச்சை எடுக்க வேண்டியா இருக்கும் உங்களோட. சரி, இந்த கோயிலில் இந்த தெய்வ விக்கிரகம் வந்திருக்கும் போது அடுத்த கேள்வி, ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இதை வந்து பார்வையிடணும். பார்வையிட்டு அதே மாதிரி மத்திய தொல்லியல் துறை இருக்கு, ஏசியா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்களும் வந்து இங்கே வந்து பார்வையிடணும். அதாவது அவங்கெல்லாம் அதிகாரி மனிதர்களாக இருந்து பொதுமக்களோட சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் தயவு செய்து அவங்க வந்து இங்கே பார்க்கணும். புரியுதா? பார்த்து இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஆன்டிக்விட்டி சர்டிஃபிகேட் அவங்க கொடுக்கணும். ஆன்டிக்விட்டினா தொன்மையான தெய்வ விக்கிரகம். அவங்க ஒரு கணக்கில் அவங்க 1 வருஷத்துக்கு மேலே சொல்லுவாங்க. சொல்றதுக்கு அவங்க நேரம் இல்லை, மாட்டிக்கிடுவோம்மா. நமக்கு இல்லாத நல்லா சொல்லுவேன். தெய்வ இருக்கு, இருக்கும். இந்த பச்சை கலருக்கு தான் வெளிநாட்டுக்காரன் வெரைட்டி வருவாங்க. இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தவொன்னு இந்த பச்சை சிலை, பச்சை பேட்டினேஷனில் மியூசியத்தில் போய் வச்சா மிளூரும். அதுக்கு தான் அவங்க கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வாங்கிட்டு கொண்டு போய் பேனா அங்கே இதில் வச்சு மியூசியத்தில் போய் எக்கச்சக்கமான பணம் போட்டு நீங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன சார் செய்வான் அப்படின்னு கேட்பீங்களா? அதுக்காக இப்போ இது மாதிரி நடராஜர் தெய்வ விக்கிரகம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு 2 நடராஜர் போன மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். இது வெளிநாட்டில் இருக்க கொண்டு வரணும். இது நல்ல வேலை வெளியூருக்கு போகல. மொத்தத்தில் முந்தானேத்திக்கு இந்த மக்கள் இருந்தாங்க. நேற்றுக்கு இந்த மக்களுக்கு நான் ஃபோன்லேயே பேசினேன். ஸ்பீக்கர் போன் போட்டு அவங்களுக்கு இந்த அறிவை எடுத்து சொன்னேன். கௌரவமா நடத்துங்க அதிகாரிகளை, சொன்னா இல்லையா? ஓடன்னு எதுவும் பேசிடக்கூடாது. போலீஸ்காரங்க வந்தா தள்ளி நிக்க சொல்லுங்க, அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை. அப்படின்னா இந்த விஷயத்துல எடுக்கிறது அவங்களுக்கு அருகதையும் இல்லை, சட்ட ரீதியான அருகதை கிடையாது. அவங்க ஏதோ பேசுறேன் சார் 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 அப்படி சொல்ல இன்ஸ்பெக்டர் சார் 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 தேவை. நீங்க உங்களுக்கு என்ன வேலை? இது கிரைம் நடந்திருக்கு, உனக்கு என்ன ஜூரிஸ்? ஏஐடி இந்த கோயில் சம்பந்தப்பட்ட சட்டத்துக்கு எல்லாருமே உங்களுக்கு அது அருகதை கிடையாது. ஒன்று தொல்லியல் துறைக்கு அருகதை இருக்கு, கலெக்டருக்கு அருகதை இருக்கு. கலெக்டர் வரலாம், கலெக்டர் மட்டும்தான் கேட்கலாம். கலெக்டரோட பிரதிநிதி தாசில்தார் கேட்கலாம். அவங்களுக்கு மட்டும் தான் நீங்க பதில் சொல்லணும். மற்ற போலீஸ்காரங்க வந்தாலும் ஊர்க்காரங்கள சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, சட்டம் தெரியாதுன்னு நினைக்காது. இந்த ஊர்ல ஒரு வக்கீல் ஒருத்தர் இருக்காரு, அவரையும் கூட வச்சுக்கிறணும். வக்கீல் தான் விவரம் தெரியணும், விவரம் தெரியாத வக்கீல் வந்துடக்கூடாது. புரியுதா? அதனால பார்த்துக்கிடும். அவர் ஏற்கனவே பேசியிருக்கேன்.